இன்று நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமியை இதையும் விட வளப்படுத்தி செழுமைப்படுத்தி உன் அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைத்து விட்டு போக வேண்டும். அது உன் கடமை. நீ வாடகை வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வீட்டின் உரிமையாளன் உன் மகன் உன் மகள் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த லாரியிலே உன் மலை மணலாக கற்களாக நொறுக்கி கொண்டு போகிற போது நீங்கள் பெற்ற பிள்ளைகளின் முகம் உங்களுக்கு நினைவுக்கு வருமானால் இந்த மகன் பேசியது வென்று விட்டேன் என்று பொருள். இல்லை என்றால் இந்த நொறுக்கி குட்டி கிடக்கிற கற்களை போல என் முன்னே திரண்டிருக்கிற மக்களும் கற்குவியல்களான் என்று கருதி கொண்டு போவேன். ஆனால் கடைசி வரை என் உடலிலே கடைசி உயிர் துளி இருக்கும் வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக கத்தி கத்தி போராடி செத்தாலும் சாவனே ஒழிய சமரசம் செய்து 4-5 சீட்டு கோடி தெரு கோடியில் நின்றாலும் நிற்பேன். எத்தனாயிரம் கோடி கொட்டி கொடுப்பேன் என்று வந்தவர்களை 8 நிலுங்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறேன் ஒழிய கையை நீட்டி பெட்டியையும் சீட்டையும் வாங்குற பரம்பரை கிடையாது. ஏன் ஏன் சரணடைந்து வாழ்வதற்கு சண்டையிட்டு சாவது மேலானது. உயிரினும் மேலானது நமது உரிமை. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா என்று நின்று போராடிய மாணவர்களின் பேரனும் பேத்திகளும் நாங்கள்.